वात्सातिके शरण्ये त्र्यम्बके गौरी देवी नारायणी नमोस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् ओम ऐं नमो भगवते वार्ताली वाराहि वाराहि वराहि वराहि दे नमो दे नमो ओम सर्वमंगलं शुभमंगलं प्राप्तिरस्तु दीर्घायुष्मान् भव சாமி கும்பிட்டாச்சு, முகூர்த்த கால் நட்ட வேண்டியதுதானே. அபிராமி, ஒரு 5 பேர் சேர்ந்து முகூர்த்த கால நட்டுருங்க. எல்லாரும் வாங்க. இது வரேன். போமா, நீ போ. சுடமணி வா. வா சுடா. நல்லதுங்கய்யா, நான் வாங்க. சின்ன தம்பி, சக்கரை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கம்மா, சரிங்க. சரி வாங்க, நம்ம போலாம். சரிங்க, ஓடி வா போலாம். எடுங்க சீக்கிரம் எடுங்க. என்னமா இது? முகூர்த்த கால் சாயக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. என்ன இது? அக்கா, முகூர்த்த கால் சாஞ்சிருச்சு. அண்ணி, இது ஏதோ சகுன தடை மாதிரி இருக்க. நீங்க துளசியோட ஜாதகத்தை வேற பார்க்கல. மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும்னு நீங்க பாட்டுக்கு அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல அண்ணி. ஆமா, நீ எதுவும் சொல்லாத. நாம வேணும்னே சொல்றதா அவங்க நினைப்பாங்க. ஏய், நீ சும்மா இருடி. இதெல்லாம் விளையாட்டு காரியமா என்ன? கல்யாண விஷயம். என் அண்ணனுக்கு இருக்கிறதே முத்து ஒத்த புள்ள, அதுவும் வர வாங்கி தவம் வாங்கி பெத்த புள்ள. அவன் வாழ்க்கை நல்லா இருக்க வேணாமா? அண்ணன், நாம வேணா பெருநாளைக்கு போய் முத்துவுக்கும் துளசிக்கும் ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலான்னு. கோமதி, அதான் பந்த கால கீழே விடாம சின்ன தம்பி பிடிச்சிட்டான்ல, இதை பெருசு பண்ண வேண்டாம், அப்படியே விடு. இந்த ஆளு ஒருத்தர் எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு. என்ன மச்சான் நீங்க? எனக்கு என்னமோ இது மனசுல சரியா படல. இப்ப ஜாதகம் பார்க்கறதுல என்ன ஆயிருப்போகுது? ஒருவேளை இந்த பொண்ணோட ஜாதகத்துல தோஷ விஷயம் இருந்தா? ஐயோ, என் பொண்ணுக்கு எந்த தோஷமும் இல்லைங்க. நீங்க சொல்லுவீங்க, அதெல்லாம் நாங்க நம்ப முடியுமா? நாங்க ஒன்னும் கல்யாணத்தெல்லாம் வேணாங்களையே. ஒருவேளை தோஷம் ஏதாவது இருந்தா பரிகாரம் இருக்கான்னு பாக்கணும்ல. ஏன் இப்படி எல்லாம் சொல்லி எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாமா நீங்க? முகூர்த்த கால் அதுவா சாயுது? நாங்க என்னமோ வேணும்னே குழப்பற மாதிரி நீங்க பேசுறீங்க. உங்க நல்லதுக்கு சொல்றத கூட எடுத்துக்க மாட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னத்த சொல்றது? அம்மா, நான் வேணா போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வரட்டுமா? நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. என்னங்க, நம்ம போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க போலாம். இருங்க சம்பந்தி, இருங்க. ஏன் புள்ளைக்கு துளசி தான் பொண்ணு. முகூர்த்த கால் சாஞ்சிருந்தாலுமே எடுத்து நட்டு வச்சுட்டு துளசி கழுத்துல தாலிய கட்டுன்னு தான் நான் சொல்லிருப்பேன். சும்மா தொட்ட 90க்கும் ஜாதகம் சகுனம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது.
சின்ன தம்பி, முகூர்த்த கால அழுத்தமா ஊனி வச்சுட்டு வா. ஆ சரிங்கம்மா. சமந்தி, உள்ள வாங்க. துளசி, வா. ஆ இனி புயலே அடிச்சாலும் இந்த முகூர்த்த காலையும் அசைக்க முடியாது. எங்க சின்னையா சின்னம்மாவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவும் முடியாது. நான் நிறுத்தி காட்டுறேன்டா. நல்லா இருக்கத்த. அம்மா, பத்திரிக்கை எப்படி சிறப்பா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குடா. சும்மாவா? பத்திரிக்கை அடிக்க போனது யாரு? இந்த சின்ன தம்பில. அப்போ சிறப்பா தான் இருக்கும். ஏய் சின்ன தம்பி, வேற எதுவும் இருக்கா? அவுத்து விட. பத்திரிக்கை அடிக்க போகும்போது வண்டியில் தொத்திக்கிட்டு வந்த. பத்திரிக்கை செலெக்ஷன் பண்ணது யாரு? நல்லா இருக்கா இல்லையான்னு சொன்னது சின்னையா. என்னம்மா நான் தான் செலெக்ஷன் பண்ணேன்னு சொல்லி அப்படியே பீத்திக்கிட்டு இருக்க நின்றுக்கிட்டே. அண்ணே கொஞ்சம் இருண்ணே. கடலை மிட்டாய் வேணும்னா சொல்லு, வாங்கி தரேன். இப்படி கெத்தா பேசிட்டு இருக்கிற இடத்துல பொசுக்குன்னு மானத்தை வாங்குறதெல்லாம் அண்ணே ரொம்ப ரொம்ப தப்புண்ணே. ஏய் கிறுக்கு போல பேசாம இருல. சின்ன தம்பி, நீ அவங்க கூட போன கைராசி தாண்டா பத்திரிக்கை இவ்ளோ நல்லா வந்திருக்கு. அத நான் நம்புறேன். நீ கவலைப்படாத. அப்படி சொல்லுங்கம்மா. அப்புறம் அம்மாவுக்கும் கடலை மிட்டாய் பிடிக்கும், ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படியே பத்திரிக்கை ஆளும் பேருமா பிரிச்சு யார் யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு பத்திரிக்கையை கொடுக்க ஆரம்பிக்கலாமே. பூபதி, அண்ணா உன் மாமனார் வீட்டு சொந்த பந்தத்துக்கெல்லாம் செண்பகத்தை கூட்டு போயிட்டு நீ பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சிரு. சரிண்ணா. மாப்பிள எங்க மாப்பிள, கூப்பிடுறாரு. மச்சான், நீங்களும் உங்க சொந்த பந்தத்துக்கு வேணுங்கிற பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு நீங்க 3 பேரும் போய் வச்சுட்டு வந்துருங்க. அண்ணே, எங்க மாமனார் வீட்டுக்கு நாங்க எப்படிண்ணே போய் பத்திரிக்கை வைக்கிறது? முறையா சம்மந்தி வீட்டுக்கு நீங்களும் அண்ணியும் தான் போய் பத்திரிக்கை வைக்கணும். சரி சரி. எங்க கோமதி மாமியார் வீட்டுக்கு நாமளே போய் பத்திரிக்கை வச்சிடலாம். சரி, நாங்களே வச்சிடறோம். சந்தோஷமா? சந்தோஷத்துக்காகலாம் சொல்லலண்ணே. முறை என்னவோ அதைத்தான் சொன்னேன். சரி விடுங்க. மாப்பிள்ளையும் நம்ம வீட்டு ஆளுங்கிட்ட நினப்புல யதார்த்தமா சொல்லிட்டேன். இனிமே கவனமா இருக்க. சமந்தி, நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும்ல, நீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா. முத்து, அம்மா. உனக்குப்பா? அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க தேவையானதை நான் எடுத்துக்கிறேன். சரி.